அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையின் 2வது வரி. அறிவு நறுமணம் போல் எங்கும் பரவுகிறது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி நறுமணம் வீசும் சுகந்த வாசனையாக இருக்கிறது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். இயேசுவை பற்றிய செய்தி நறுமணம் வீசும் சுகந்த வாசனையாக இருக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவும் தந்தையாம் கடவுளும் எத்துணை மிகுதியான நறு மனம் வீசும் சுகந்த வாசனையாக இருப்பார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அநேக நேரங்களில் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து கண்களை மூடி நாம் அவரோடு இணைந்து நாம் உறவாடுகிற போது, அவரோடு நாம் உரையாடுகிற போது நம்மை சுற்றிலும் நறு மனம் வீசும் சுகந்த வாசனை இருப்பதை நாம் உணர முடியும். அநேக நேரங்களில் நாம் ஜெபிக்கிற போது நம்மை சுற்றிலும் நறு மனம் வீசும் ஒரு சுகந்த வாசனை இருக்கும். அர்த்தம் என்ன? நாம் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் நறு மனம் வீசும் தெய்வீக பிரசன்னம் அங்கு இருக்கிறது. நறு மனம் வீசும் தேவன் அங்கு பிரசன்னமாய் இருக்கிறார் என்பதைத்தான் அந்த நறு மனம் வீசும் சுகந்த வாசனை நமக்கு அறிவிக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித பவுல் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து நறு மனம் வீசும் தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவர் இயேசுவோடும் இணைந்து வாழ்ந்ததால் அவர் அநேக மக்களுக்கு ஆசீராக விளங்கினார். அவர் அறிவித்த நற்செய்தியில் நறு மனம் வீசியது. அவர் பேச்சிலும் செயலிலும் நறு மனம் வீசியது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்று நாமும் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து நறு மனம் வீசும் அந்த உன்னத கடவுளோடும் அவர் மகன் இயேசுவோடும் நாம் இணைந்து வாழ்வோம் என்று சொன்னால், கடவுள் நம்மையும் அநேக மக்களுக்கு ஆசீராக விளங்கும்படி செய்வார். நாம் அறிவிக்கும் செய்தியிலும் நறு மனம் வீசும், நம் பேச்சிலும் செயலிலும் நறு மனம் வீசும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து நறு மனம் வீசும் தந்தையாம் கடவுளோடும் அவர் மகனோடும் இணைந்து வாழ்வோம் என்று சொன்னால், கடவுள் நம்மையும் அநேக மக்களுக்கு ஆசீராக விளங்கும்படி செய்வார். நாம் பேசுகிற பேச்சில் நறு மனம் வீசும் சுகந்த வாசனை இருக்கும். நம் செயலிலும் நறு மனம் வீசும் சுகந்த வாசனை இருக்கும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அந்த கடவுளோடும் அவர் மகனோடும் இணைந்து வாழ்வோம். அப்பொழுது அநேக மக்களுக்கு நாம் ஆசீராக இருப்பதால் கடவுள் இம்மையிலும் மறுமையிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே. உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா பிதாவே, உம்முடைய கட்டளைகளை நாங்கள் முழுமையாக கடைபிடித்து உம்மோடும் உம் திருக்குமாரனோடும் நாங்கள் இணைந்து வாழும் போதும் அப்பா, அநேக மக்களுக்கு நாங்கள் ஆசீராக விளங்கும்படி செய்வீராக. எங்கள் பேச்சிலும் செயலிலும் உம்முடைய நறுமணம் வெளிப்படும்படி செய்வீராக. இவ்வாறு இந்த உலகில் உம்முடைய ஒளியின் மக்களாக நாங்கள் வெளிப்படும் போது அப்பா, இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுகத்தை தந்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை விண்ணிலிருந்து நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆமேன். ஆமேன்.